வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயரத்திற்கு பின்னர் ஒரு வழியாக மீண்டும் பொது வழிக்கு வந்துவிட்டார். அத்துடன் தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் திமுக மீது கடும் தாக்குதலை தொடுத்தார். அதற்கு திமுக சார்பில் பதில் ஏதும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வடிவங்களில் நடப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இது கடந்த சில மாதங்களாகவே நடக்கின்றது. அதற்கு சமீபத்திய உதாரணம் நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கரூர் துயர சம்பவம் பற்றி கூறியதை பலர் திருத்தி வெளியிட்டிருந்தார்கள். அஜித் அந்த பேட்டியில் கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் காரணம் அல்ல, நாம் எல்லோரும் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவரது கூற்று சில சமூக ஊடக சேனல்களில் அஜித் விஜய்க்கு எதிராக கருத்தை தான் சொன்னார் என்று பிரச்சாரம் செய்த நிலையில் இது குறித்து அஜித்தே தற்போது விளக்கம் அளித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க சிலர் முயற்சிப்பதாக நடிகர் அஜித்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கரூர் சம்பவம் குறித்து பேசிய தகவல் பெரிய கவனம் ஈர்த்தது. அதன் பின்னர் ஒரு சர்ச்சையாகவே மாறி போனது. பேட்டியை திரித்து கூறியவர்களுக்கு பேட்டி ஆங்கிலத்தில் இருந்ததும் வசதியாகி போனது. பிரபல தொலைக்காட்சிகள் இரண்டு கூட அஜித் கூறிய சில சொற்களுக்கு தவறான மொழிபெயர்ப்பு செய்து அது விஜய்க்கு எதிராக இருப்பது போல காட்ட முயன்றன. இப்போது இதற்கெல்லாம் முடிவு கட்ட அஜித் சாணக்கியா சேனலுக்கு அளித்த பேட்டியிலே பல விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ளார். கரூர் சம்பவம் பற்றி தாம் பேசியது பற்றி குறிப்பிட்டது போது அது போன்ற போலிகளால் மூளைச்சலவை ஆகாமல் இருக்க மக்கள் விழிப்புணர்வுடன் தெளிவுடன் இருக்க வேண்டும். எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க சிலர் முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கின்றேன், வாழ்த்தியிருக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இப்போது இந்த விவகாரத்தை விட்டுவிட்டு புதிதாக வேறு எதையாவது ஒன்றை கையில் எடுப்பார்கள் விஜய்க்கு எதிரான மறைமுக பிரச்சாரம் செய்யும் ஆட்கள். விஜய்க்கு எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ய ஒரு சிண்டிகேட் உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் விசாரித்தவரை அதன் தலைமை விஜய்க்கு எதிராக ஒரு தீம் உருவாக்கி சிண்டிகேட்டின் கையில் கொடுத்துவிடும். அந்த தீம் வெவ்வேறு வடிவங்களில் பரப்பப்படும். அதை ஊன்றி கவனித்தால் எல்லாமே இறுதியில் ஒரே புள்ளியில் போய் முடியும். அது விஜய்க்கு எதிரானதாக இருக்கும். விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களும் இதுவரை இந்த மறைமுக தாக்குதல்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக தாக்கியதுடன் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த பொதுக்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் 10 தீர்மானங்களில் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைத்துள்ளது தவேகா. பொதுக்குழுவில் பேசிய தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா திமுகவையும் அதன் தலைவர்களையும் காரசாரமாகவே தாக்கி பேசினார். நடந்து முடிந்த சிறப்பு பொதுக்குழுவின் தீர்மானங்கள் மற்றும் விஜய் உட்பட நிர்வாகிகளின் பேச்சு ஒரே ஒரு முக்கிய விஷயத்தை முன்வைத்தே அமைந்தது. அது திமுக எதிர்ப்பு. ஏனெனில் பொதுக்குழுவில் தீர்மானங்களில் ஆரம்பித்து முக்கிய நிர்வாகிகளின் பேச்சில் தொடங்கி விஜயின் பேச்சு வரை முழுக்க முழுக்க திமுகவை நிரம்பி இருந்தது. அதில் எந்த தவறும் கிடையாது. காரணம் அதுதான் அந்த கட்சியின் தேர்தல் வியூகம். அதை விஜயை வெளிப்படையாக அறிவித்து விட்டார். இந்த தேர்தல் தவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான நேரடி போட்டி என்று விஜய் வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார். அப்படி இருக்கையில் எதிரணியை விமர்சிப்பதுதான் அரசியலில் பாலபாடம். திமுக அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் செய்வதும் அதைத்தான். தவேகா பொதுக்குழுவில் 3 முக்கிய விஷயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒன்று, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக எதிர்ப்பு. இரண்டாவது, அதிமுகவுடனான கூட்டணி குறித்த ஊகங்களுக்கு பதில். இந்த ஊகம் எப்படி அடிபட தொடங்கியது என்றால் கரூர் துயரத்தின் போது விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் முதல் குரலை எழுப்பியது எடப்பாடி பழனிசாமி தான். அதுபோல அதிமுக கூட்டங்களில் தவேகா கொடிகள் பறக்க விடப்பட்டதற்கு இபிஎஸ் கொடுத்த ரியாக்ஷனும் கூட்டணி பற்றிய யூகங்களை கிளப்பியது. மேலும் சில அதிமுக தலைவர்களும் தவேகாவுக்கு தொடர்ந்து கூட்டணி அழைப்பு விடுத்தபடியே இருந்தனர். நாம் குறிப்பிட்ட விஜய்க்கு எதிரான பிரச்சார சிண்டிகேட் அதை ஒரு மனோதத்துவ உக்தியாக பயன்படுத்தி கொண்டு அதிமுக தவேகா கூட்டணி அமைய போகிறது என்ற ஊகத்திற்கு வேகம் கொடுத்தார்கள். இதில் உள்ள மனோதத்துவம் என்னவென்றால் விஜய் தமது பேச்சுக்களில் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்களை விமர்சிக்கின்றார். கடந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் என்று வரும்போது அதில் அதிமுகவும் உள்ளடங்குகிறது. அப்படியான நிலையில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்ற ஊகம் உண்மை போல பரவுவது பொதுமக்கள் மத்தியில் தவறான ஒரு கருத்தை உருவாக்கும். புதிய பாதையை காட்டுகின்றோம் என்று வந்துள்ள தவேகாவும் பழைய பாதைக்குத்தான் போகிறதா என்று பிரெயின் வாஷ் செய்யும் மனோதத்துவ உக்தி அது. அதைத்தான் சிண்டிகேட் தனது கையில் எடுத்தது. அதை தவேகா பொதுக்குழுவில் உடைத்திருக்கிறார் விஜய். தவேகா பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியுள்ளனர். இதன் மூலமாக அதிமுகவுடன் கூட்டணி குறித்த யூகங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் போட்டுள்ளனர். மூன்றாவது விஷயம், விஜயின் மாநாடுகள் தொடங்கி எல்லா பிரச்சாரங்கள் எல்லாவற்றிலும் பாசிசம் என்று பாஜகவையும் பாயாசம் என திமுகவையும் விமர்சிப்பது வழக்கம்.
இந்த பொதுக்குழுவில் பாயாசத்தை போட்டு தாக்கி விமர்சித்த விஜய் தப்பித்தவரையும் பாசிசம் பற்றி பெரிதாக விமர்சிக்கவில்லை. பொதுக்குழுவின் 12 தீர்மானங்களில் 10 தீர்மானங்களில் திமுகவை விமர்சித்த தாவேக ஒரு 2 இடங்களில் மட்டுமே பாஜகவை கண்டித்துள்ளது என்று சிலர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். அதே போல மீனவர்கள் கைதுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். அந்த தீர்மானத்தில் பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்கின்றது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு விகிதாசார எதிர்ப்பு. அதுதான் தேர்தல் ஃபார்முலா. தேர்தல் நடத்த போவது தமிழக சட்டமன்றத்திற்கு. தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு எதிராக தாவேகா பிரச்சாரம் செய்யும் போது முழு போக்கஸும் தமிழக ஆட்சியில் தான் இருக்கும். 80% விகிதாசார எதிர்ப்பு தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு எதிராகவே இருக்கும். 20% தான் மத்திய அரசை நோக்கி இருக்கும். நல்ல வழியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதிகளுக்கு 50% வரி விதித்ததற்கு தாவேகா தீர்மானத்தில் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று விமர்சிக்காமல் விட்டார்களே, அது ஒரு பெரிய காரியம். மறுபக்கத்தில் அரசியல் கட்சி பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது. அதன்படி 50,000 பேருக்கு மேல் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களுக்கு காப்பு தொகையாக 20 லட்சம் வசூலிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்களை கூலி கொடுத்து திரட்டி மணிக்கணக்கில் தெருவோரங்களில் காத்து கிடக்க செய்யும் ரோட் ஷோ முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் கூறியுள்ளார். ரோட் ஷோ பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு விதிமுறைகள் வகுக்கப்படுவது தொடர்பாக சென்னையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியது தொடர்பாக அவர் கூறிய போது, தலைவர்களை பார்ப்பதற்கு மக்கள் தானாக ஒன்று கூடுவார்கள் என்ற நிலை மாறி மக்களை திட்டமிட்டு திரட்டும் போக்கு அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இது அரசியலில் தனிநபர் வழிபாட்டுக்கும் கும்பல் கலாச்சாரத்திற்கும் விட்டு செல்வது மட்டுமின்றி மக்களை அரசியலற்ற வாக்கு பண்டங்களாகவும் ஆக்குகின்றது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு பல்லாயிரக்கணக்கில் மக்களை திரட்டி கடுமையான வெயிலில் அவர்களை காக்க வைத்து அதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்துள்ளன. மக்களை திரட்டும் கூட்டங்களும் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பொதுமக்களுக்கு இடையூறின்றியே கூட்டப்பட்டன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரோட் ஷோக்கள் என்ற பெயரில் சிறு நகரங்களிலும் பிற நகரங்களிலும் கூட மக்கள் நடமாட்டம் உள்ள கடை வீதிகளில் அதிகரித்து வருகின்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுவது மட்டுமின்றி உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களை கூலி கொடுத்து திரட்டி மணிக்கணக்கில் தெருவோரங்களில் காத்து கிடக்க செய்யும் ரோட் ஷோ என்று அவர்கள் குறிப்பிடுவதில் ஏதாவது உள்குத்தி இருக்குமா? மக்களை கூலி கொடுத்து திரட்டி ரோட் ஷோ நடத்துவது யார் என்று மக்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனுக்கும் தெரியும். அதனால் தான் இதில் ஏதாவது உள்குத்து இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது ஒரு பொற்கால ஆட்சி அல்ல, கொலைகால ஆட்சி என்பதை உண்மை என்று தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து ஜோகநாதன் என்ற இளைஞர் ஒருவர் பலியான சம்பவத்தில் திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டு இதுபோல தமிழ்நாட்டின் வேறு தொகுதிகளிலும் நடத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை திமுக உணர்ந்துள்ளது. சென்னை சங்கரன்கோவில் நெல்லை திமுக நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடத்திய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரும் தேர்தலில் தோற்றால் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் வாக்காளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நடவடிக்கைகள் எஸ்ஐஆர் பணிகளில் உள்ள குழப்பங்களினால் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்படும் அபாயம் உள்ளது என்பதனால் வாக்காளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகளுக்கு திமுகவினர் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என உடன்பிறப்பை வா நிகழ்ச்சியில் நிர்வாகிகளிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.